நான் ஒரு நடிகனா இங்க வரல. விஜயனை பத்தி பேசிட்டே வாழ்க்கை ஓட்டுறது என் வேலை இல்லை. என் வேலை நடிப்புன்னு ஒன்று இருக்கு, அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்னடா வீட்டுல பொழுது போகலன்னு உட்காந்துருக்க, ஆவணம் பேசிக்கிருக்கேன். அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. நீங்க ஸ்டார் மூவிஸ்ல இருந்து வரனால நான் உங்களுக்கு பேட்டி தரேன். நார்மலா நான் யாருக்கும் பேட்டி கொடுக்கறது இல்ல. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போயிட்டு போய் புடுறா. கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. கவனித்தீரா? எதை மண்ணா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. கிளறியா? கௌரியத்தான் கிளறிங்கிறான். தமிழ கொல்றானே. பேசாதடா, படிக்காத தற்குறிப்பேல. வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. இந்தியாவில 2 அறிவாளிங்க. ஒன்னு ஜேடி நாயுடு, இன்னொன்னு இந்த தர்மலிங்கம். என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. கரண்ட் போய் அவன் வெயில்ல மண்டை காஞ்சி போய் உட்காந்துருக்காங்க. அவனுக்கு பாட்டு கேக்குதா? ஓட்டு போட்ட நாங்களே சும்மா இருக்கிறோம், மைக்கு வச்சு கேள்வி கேட்க அப்படின்றாங்க இவங்க. வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும், நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துருவாங்க போகுது? இங்க மனசு வருத்தத்துல இருக்க உனக்கு வருதா? போடா அங்கடி வந்துருச்சு, அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஒரு மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? உடனேயோட ஒரு தட்டு கூழுக்கு போடா கரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க, அதாவது ட்ரை பண்ணீங்களா? நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். மூஞ்சிக்கு முன்னால புகழாதது எனக்கு பிடிக்காது. எல்லாருக்கும் மகேந்திரன் பிடிக்கலன்றதுலாம் கிடையவே கிடையாது. மகேந்திரனை எல்லாருக்குமே பிடிக்கும். யாரா இருக்கீங்களா? இருந்தா தைரியமா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற ஹீரோஸ் எல்லார்கிட்டயும் போய் வைங்க. இதை பத்தி வாட் யூ திங்க் அபவுட் மகேந்திரன்? யார் அந்த மங்கூஸ் மண்டியானையா? மச்சான் ஒரு லூசுடா. எல்லாரும் கேள்வி கேட்கறான்றதுனால வந்துட்டு இவங்க கேள்வி கேட்கறதுக்காகவே நம்ம எல்லாமே செய்யணும்ன்ற அவசியம் கிடையாது. திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கிற பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் மக்கள் அவரை புரிஞ்சு வச்சுக்கிட்ட அளவு கூட நீங்க யாரும் அவரை புரிஞ்சுக்கலையே. யூ டிராப்ட் திஸ் டா. ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வாய்ப்பு கிடைக்கலன்ற வலி எனக்கும், வாய்ப்பு கொடுக்க முடியலன்ற வருத்தம் அவங்களுக்கு எனக்கும் தான் இருக்கு. கிறுக்கு பிடிச்சு கீழ நின்னுட்டு இருக்கான். ஏப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் சின்ன வயசுல ஸ்கேட்டிங் பண்ணுவேன். ஆனா நான் வந்து ரோட்லயே செய்வேன். மண் ரோட்ல கல்லுலாம் இருக்கும். பாரு மணிமாறனுடைய ஸ்கேட்டிங் திறமையே. நினைச்சிருக்கீங்களா ஒருவேளை நம்ம பேசுறது கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி? ஏன் நான் நிறைய பேசும்போது உங்களுக்கு தெரியுதா? பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். மேரேஜ்னா உங்க வாழ்க்கையில என்ன ஒரு புரிதல்ல இருக்கீங்க, அது சொல்லுங்க. பட் அங்க என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க, பேசியா? என்னோட படங்கள் இந்த உலகத்துல இது வரைக்கும் போகுதோ அது வரைக்கும் எல்லாருக்கும் எனக்கு தெரியும். இவன் கலைஞன்னு இவனே சொல்றான் பாரு, திரித்தலையா. யாரு கண்டுக்காதீங்க உன.